ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்து பிரியாணி வீடியோ வரப்போகுதுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டுக்காங்க, கண்டிப்பாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட குழம்பு. முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மூணுமே சேர்த்துக்கலாம். பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம் பொரிஞ்ச உடனே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தினசரி சேர்த்துக்கோங்க. இன்டேக்காக கண்டிப்பாக எடுக்கணும் தினசரி. அடுத்தது 10 பல் பூண்டு, சில பூண்டு 2ஆகவும் கட் பண்ணி போட்டிருக்கேன், அந்த வாசனை நல்லா இறங்கணுன்றதுக்காக. அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா அதையே 2ஆக வெட்டி போட்டிருக்கேன். அடுத்தது அரைச்ச ஒரு 4 பழமான தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த வாசனை போகணும், பச்சை தக்காளி வாசனை போகணும் இல்லையா? அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு பாருங்கள். இப்போ நல்லா வருது, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். தேவையான புளிக்கரைசல், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசலுங்க இது, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு வேகணும், மிளகாத்தூள் வாசனை போகணும் இல்லையா? அதுக்கெல்லாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 3 முழு பூண்டு அளவு உரித்து எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாம் நினைப்பீங்க கண்டிப்பாக இது பூண்டு குழம்பு தான்ட்டு. இதோட வேறு விஷயமும் கலந்துருக்கு. இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் இதோடு சேர்த்து. இது இந்த நேரத்தில் சேர்த்தாதாங்க மணமாக இருக்கும். எண்ணெயிலே போட்டு கருவேப்பிலை பொரிச்சு எடுத்தோன்னா மணமே இருக்காது. சரி, நல்லா கொதித்து வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எடுத்துட்டோன்னா இதில் பூண்டு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டோன்னா, வெந்துடுச்சு அப்படின்னா இப்படியே நம்ம திறந்து விடலாம். ஏன்னா அப்போ தான் ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லையா? பூண்டு நல்லா வெந்துடுச்சு, பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது போல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம்னாலும் வச்சு சாப்பிட்லாங்க. இதை எங்கே ஊருக்கு போனாலும் இதையே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். டிஃபனுக்காகட்டும் லஞ்சுக்காகட்டும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இந்த குழம்பு தான், குழம்போடு சேர்த்துக்கிறேன். அடுத்தது சைட் டிஷ்ஷாக ஒரே ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மாம்பழம், இப்போ மாம்பழம் கிடைக்கிது இல்லையா நமக்கு சம்மரில், இதையும் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.